வணக்கம். அந்த அந்த காலத்தில் நாட்டு நடப்பில் ஒரு பழமொழிங்க, கோமணம் கட்டாதவன் ஊரில் கோமணம் கட்டினவன் பைத்தியக்காரன். ஆமாங்க, இதை பற்றி இந்த ஹாஸ்யமான தகவலை சொல்கிறேங்க. ஒரு ராஜா என்ன பண்ணாங்க, பப்ளிக் ஜனங்கிட்ட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரியெல்லாம் நல்லா வசூலித்து ஜனங்களை கஷ்டப்படுத்தாமல் ஆட்சி செஞ்சுருந்தாங்க. ஜனங்களுக்கு அந்த ராஜா மேலே அவ்வளோ பிரியங்க. என்ன பண்ணாங்க, இதை எப்போவுமே பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தால் நமக்கு தான் பிடிக்காத, பக்கத்து நாட்டுக்காரன் நல்லா இருந்தானா பிடிக்காத. அவன் என்ன பண்ணான், பக்கத்து நாட்டுக்காரன் இந்த நாட்டை பார்த்து பொறாமப்பட்டு மந்திரியை கூப்பிட்டு என்ன பண்ணலாம், அவன் நாட்டில் ஜனங்களுக்கும் அவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லாத மாதிரி பண்ணணுன்னும் போது அவன் என்ன பண்ணான், அதர்வன வேதத்தில் சொல்லப்பட்ட சில செடிங்க மூலிகையெல்லாம் எடுத்து வச்சு அந்த பொடியை போட்டு குடித்தா பிராந்து மனசில் பைத்தியம் பிடிச்சிரும், அதை மாதிரி ஜனங்க வளருவாங்க அப்படின்னும் போது இது என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தாங்க. அந்த ஊர் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சின்ன ஊருங்க, இது மாதிரி இல்லை, ஒரு குளம் இருக்குது, பொது குளம். அந்த குளத்துல தான் தண்ணி குடிப்பாங்க. என்ன பண்ணால் ராத்திரியாக ஒற்றன் அந்த குளத்துல தண்ணி அந்த மருந்தை கலந்துட்டாங்க. அந்த மருந்து கலந்த உடனே ஜனங்கள்லாம் என்ன பண்ணிச்சு, பிராந்த் அதுங்களுக்கு, ஏய் ராஜா சரியில்லைடா, குடிகாரம் பேசுவானே, ஏய் ராஜா சரியில்லைடா, மந்திரி சரியில்லைடா, அவன் சரியில்லைடா, இவன் தான் ராஜ்யமே சரியில்லைடான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசனுக்கு மந்திரி இந்த தகவலை சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணலாம், மந்திரி இதுக்கு நல்ல வழி சொல்லு அப்படின்னும் போது, இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குதுன்னா சொல்லு, நீ என்ன சொல்கிறியோ கேட்குறேன்னு. ஒன்று, நம்ம 2 பேரும் ஊரை விட்டு போயிடணும். இல்லை அது முடியாது என்னால் போது அப்போ ஒன்று பண்ணலாம், என்னன்னா நம்மளும் அந்த தண்ணியை குடிச்சிட்டோன்னா நமக்கும் அதை மாதிரி வந்துடும் அப்படின்னு தண்ணி குடிக்க ஆரம்பித்த உடனே 2 பேரும் தண்ணி குடித்தாங்க. ஜனங்க இவருக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஜனங்கள்லாம் நம்ம ராஜா நல்லவன்டா, ஏன் நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவனு பேசுகிறானே, நல்லவன்னாங்க. இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, ஒரு இடம் உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போயிடுங்க, இல்லையா கட்டிட்டு அழுங்க. நன்றி, வணக்கம்.